கணேசாய நமக. முருகாசரணம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் எப்படி உருவானது, அதன் வரலாறு என்ன என்பதை பற்றி இப்பதிவில் காண்போம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்கிறது. அந்த வகையில் இக்கோயிலின் வரலாறு குறித்து காரைக்கால் தர்பணாஸ்வரர் கோயில் குருக்களான சிவாச்சாரியர் கூறுகையில், திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் நவகிரக கோவில்களில் ஒன்றாகும். மேலும் தர்ப்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தினால் இந்த பகுதி தர்ப்பாரணம் என்று முதலில் வழங்கப்பட்டது. பின்னர் நகவிடங்கபுரம் என்றும் பெயர் பெற்றது. இங்கு அமர்ந்திருக்கும் ஈசனின் திருப்பெயர் தர்பணாரேஸ்வரர், அம்பிகையின் திருப்பெயர் பிராணேஸ்வரி. நலமகராஜனை சனி பகவானின் மீட்பிலிருந்து விடுவித்து மறுபடியும் வளமான வாழ்க்கைக்கு ஆட்படுத்திய தலம் இது என்பதால் நல்லாறு என அழைக்கப்படுகிறது. சுயம்புவாக தர்ப்பை வனத்தில் தோன்றியதால் ஈசன் தர்ப்பை தழும்புகளுடன் காட்சி தருகிறார். இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும். பிறகு வந்த விஜயநகர அரசர்கள் இக்கோயிலை விரிவுபடுத்தினார்கள். சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. சம்பந்தர், சுந்தரர், அப்பர், அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தல சுவாமி பற்றி பாடியுள்ளனர். இத்தலத்தில் நலத்தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் எனப்படும் மொத்தம் 8 தீர்த்தங்கள் உள்ளன. விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், அஷ்டதிக் பாலகர், அகத்தியர், அர்ஜுனன், நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசன் இவர். சம்பத விடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று. தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலன் சக்கரவர்த்தியை கரம் பிடித்தாள் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி. இதனால் கோபமான தேவர்கள் சனி பகவானின் வழியாக நலனை கடுமையாக சோதித்தனர். எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில் தமயந்தியும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன் சக்கரவர்த்தி. பின்னர் சகல தோஷங்களும் நீங்க வேண்டி தான் இழந்த ராஜ்யம், பதவி மற்றும் குடும்பம் இவைகள் மீண்டும் கிடைக்க வேண்டி கலியுகத்தில் இறுதியாக இருந்த திருநள்ளாறில் உள்ள தர்பணாரேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரனையும் சரணடைந்தார். இந்த தோஷத்திலிருந்து இந்த சேத்திரத்தில் வழிபாடு செய்து அதன் மூலம் தான் இழந்த ராஜ்யம், பதவி மற்றும் குடும்பம், மன சந்தோஷம் இவை அனைத்தும் தர்பணாரீஸ்வரர் அருளால் கிடைக்கப் பெற்றார். எனவே இக்கோவிலின் மூல மூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்பணாரீஸ்வரருக்கு நலேஸ்வரர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அதே போன்று அவருடைய பெயரில் நலத்தீர்த்தம் என்ற தீர்த்தம் இந்த சேஸ்திரத்தில் உள்ளது. இதில் பக்தர்கள் நீராடி வழிபடுவதற்கு ஏற்றவாறு அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறு மூர்த்தி தலம், தீர்த்தம் ஆகிய 3 நரேஷ் நலச்சக்கரவர்த்தியின் பெயரை தாங்கிய வண்ணம் உள்ளது. நலனை பின்தொடர்ந்து வந்த சனீஸ்வர பகவான் தர்பணாசேஸ்வரர் பெருமானின் அருளினையின் வண்ணம் கோவிலினுடைய ராஜகோபத்தின் இடதுபுறத்தில் காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் அபய அஸ்தம் என்று சொல்லக்கூடிய அனுகிரக திருமுகத்தோடு கிழக்கு முகம் நோக்கி தனி சன்னதி, தனி விமானம் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். நலன் சக்கரவர்த்தி விடுதலை பெற்று திருப்பணிகள் செய்து முடித்து திருக்கோயில் அமைத்து இறைவனை பூஜித்தார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நல்ல எண்ணத்தினால் நலன் இறைவனிடத்தில் வரங்களை வேண்டினார். இங்கு என்னை போல் சனி பகவானை வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் போக்கி நலம்பல செய்திடல் வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டார். இரண்டாவதாக இத்தலத்தில் சனி பகவான் அனுகிரக பார்வை உடையவராக இங்கு இருப்பவர்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்றார். மூன்றாவதாக இந்த பகுதிக்கு இன்று முதல் மூர்த்தி, தீர்த்தம், திருத்தலம் ஆகிய 3ம் என் பெயரில் விளங்கிட வேண்டும் என்றும் வரங்களை வேண்டினார். இதை பரம கருணாநிதியான இறைவனும் சனி பகவானும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அவ்வாறு அருள் செய்தனர். அந்த வகையில் இங்கு நலனுக்கு விமோசனம் அளித்தபடியால் இறைவனுக்கு நலேஸ்வரர் என்ற பெயரும், திருக்குலத்துக்கு நலதீர்த்தம் என்ற பெயரும், இவ்வூருக்கு திருநள்ளார் என்ற பெயரும் விளங்கலாயிற்று. இவ்வாறு புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் பெற்ற ஸ்தலம் திருநள்ளாறு ஆகும். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பாக மற்ற கிரகங்களுக்கு பகவான் என்ற
பதத்தோடு அவருடைய திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது. வேறு கிரகங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பாக ஈஸ்வர பட்டத்தை சனீஸ்வர பகவானுக்கு வழங்கி தர்பநாரேஸ்வரர் அருளால் சனீஸ்வர பகவான் இவ்வாலயத்தில் அபயம் தரும் சாந்த மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். பொதுவாக ஒருவருடைய வாழ்நாள் என்பது 120 ஆண்டுகளாக கணக்கிடப்பட்டு உள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு 30 வருடத்துக்கும் சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனியின் காலம் ஒருவருடைய மானிட வாழ்வை மாற்றுகிறது. இவைகள் பங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனி, மரண சனி இவ்வாறாக 4 சுற்றுகளை உடையதாக 30 ஆண்டுகளாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட காலங்களிலும் ஜாதக ரீதியாக 19 ஆண்டுகள் சனி திசை. அதில் சனி புக்தி 4 ஆண்டுகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் இவ்வாறு பல வேண்டுதல்கள் நிமித்தமாகவும் ஜாதகர்கள் நலத்தீர்த்தம் சென்று ஆத்ம பிரதர்ஷனம் பலமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கும் நலந்தமைந்தி சிலைகளை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை மூழ்க வேண்டும். குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு திருக்கோயிலினுள் இருக்கும் ஸ்வர்ண கணபதி முருகர் சன்னதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பானியேஸ்வரையும் அடுத்து தியாகேசரையும் வணங்க வேண்டும். தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வழங்கிய பின்னரே இங்கிருக்கும் சனி பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கேற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். சனி பகவானை சனிக்கிழமை மட்டுமின்றி வாரத்தின் எல்லா நாட்களிலும் வரும் சனியோரை நேரத்தில் வழிபடலாம். இதனால் கூடுதல் பலன் கிட்டும். கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிலிருந்து விடுபட சனி பகவானை பிரார்த்தித்து சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருத்தல் நல்லது. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் வடமாலை சாத்தி எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்யலாம். எள்ளால் ஆன இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம். சனி பகவானின் அருளினை பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம். சனி பகவான் நீதிமான், நியாயவான் என்று போற்று பெறுபவர். நமக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தால் அதிக பாதிப்பின்றி நற்பலன்களை பெற்று வாழலாம். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர் என்று கூறினார். நன்றி.